உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை எனும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவாரூர். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக? இப்போ நம்ம எப்படி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்கீம் எதுக்காகனா, தொற்றா நோயாளிகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு அவங்களுக்கு சிகிச்சைகளை வழங்கணுங்கிறதுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அந்த மாதிரி விவசாயிகளை தேடி போய் அந்த விவசாயத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விவசாய நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க இல்லையா, அந்த திட்டங்கள்லாம் அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. வேளாண் நிதிநிலை அறிக்கை இந்த நிதியாண்டுல தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை. இப்போ அந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திருவாரூர்ல இருக்கக்கூடிய மாணிக்கமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இப்போ எப்போ தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு? மே 29ஆம் தேதி தான் இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு? வேளாண் சேவைகளை விரிவாக்கம் செய்யணும், அந்த விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், கிராமத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. இதை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா, முகாம்கள் நடத்த போறாங்க. ஸோ முகாம்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னா ஒரு 17,114 கிராமங்கள்ல இந்த திட்டமானது செயல்படுத்த போறாங்க. இந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டம், மாவட்டம் வட்டம் பார்ப்போம் இல்லையா, ஒவ்வொரு வட்டத்திலையும் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள்ல நடத்துவாங்க முகாம்களை ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டத்திலையுமே ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் சொல்லிட்டு மொத்தமா மாதந்தோறும் 1540 கிராமங்கள்ல முகாம்களை மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த முகாம்கள் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இந்த நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்களே அந்த பலன்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும், விவசாயமானது இன்னும் மேம்படுத்தப்படும்.